ரமணாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ராமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவன்கிட்ட சின்ன வயல் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஊர்ல கோவிந்தா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பணத்து மேல ஆசை ரொம்பவும் அதிகம். ஒரு நாள் கோவிந்தன் ராமையாவோட வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு ராமையாவோட வயல் மேல ஒரு கண்ணு. அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் பேச்சை எல்லாரும் மதிப்பாங்க. ராமையாவோட பொண்டாட்டி பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி ரொம்பவும் புத்திசாலி. ராமையா, ராமையா, வீட்டில் இருக்கியா? கோவிந்து, நீயா? வா, வந்து உக்காரு. என்ன திடீர்னு வந்திருக்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்போ என் வியாபாரம் நல்லபடியாக நடக்குது. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. இந்தா இதை குடி. சரி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ராமையா, உன்னோட வயலை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட வயலில் இருக்கிற மண் சத்து அதிகமானது. அந்த வயல் எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கினது. அந்த ஒன்று மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கு. எங்கள் வாழ்க்கை அதை நம்பி தான் இருக்கு. அது எனக்கு தெரியும் ராமையா. அதனால தான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன். உன்னோட வயல் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை நீ எனக்கு கொடுக்குறியா? நீ கேட்குற பணத்தை நான் உனக்கு தரேன். கோவிந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்க? பணத்துக்காக எங்கள் வயலை எப்படி விற்க முடியும்? அதை வித்துட்டா அப்புறம் நான் பொழப்புக்கு என்ன பண்ணுறது? ராமையா, இப்போ நீ தேவையே இல்லாமல் தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் வயலை நான் சும்மா எடுத்துக்கலையே, பணம் கொடுத்து தானே எடுத்துக்க போகிறேன். நீ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணு. நல்லபடியாக சம்பாதி. நான் எதுக்கு பட்டணத்துக்கு போகணும்? இது என்னோட ஊர். என் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. நான் ஏன் விட்டுட்டு போகணும்? பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட வயலை உனக்கு நான் விற்க முடியாது. இங்கே பாரு ராமையா, முட்டாள் மாதிரி பேசாத. இந்த காலத்தில் பணம் ரொம்ப முக்கியம். பணம் இருந்தால் எதை வேணுனாலும் செய்யலாம். இங்கே பாரு கோவிந்து, எனக்கு பணத்தை விட என் வயல் தான் முக்கியம். வயலை என்னால் விற்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு ராமையா, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன். அந்த பணத்தை வச்சு நீ சந்தோஷமாக வாழலாம். தேவையில்லாத பேச்சு எதுக்கு கோவிந்து? நான் சொல்லி தான் போகணும்னு இருக்காத. நீயே கிளம்பிடு. சரி, நான் மறுபடியும் ஒரு தடவை வரேன். அது வரைக்கும் யோசி. என்னங்க, அந்த கோவிந்தன் எதுக்கு வந்தான்? உங்ககிட்ட என்ன பேசினா? அவன் நம்ம வயலை வாங்க வந்திருக்கான். எவ்வளோ பணம் வேணும்னாலும் கொடுக்குறானாமா. என்னது, நம்ம வயலை கேட்டானா? நாம அந்த வயலை நம்பி தானங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு அதை கேட்டான்? எனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு பணத்தாசை அதிகம். அவன் சாதாரண மனுஷனும் இல்லை. அதான் நம்ம வயலை வந்து கேட்குறான். நாம அவனுக்கு வயலை கொடுக்க கூடாதுங்க. நாம ஏன் கொடுக்க போகிறோம்? அந்த வயல் தான் நம்ம வாழ்க்கைக்கான ஆதாரம். என்னால் நம்ம வயலை விற்க முடியாது. ஒருவேளை அந்த ஆளு மறுபடியும் வந்தானா? அவன் ஒரு வியாபாரி. அவன் மறுபடியும் வரமாட்டான். வியாபாரத்தை பார்க்க போயிடுவான். என்ன ராமையா, என்ன யோசிச்சு வச்சிருக்க? எதை பற்றி யோசிக்கணும்? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, வயலெல்லாம் விற்க முடியாது. இங்கே பாரு ராமையா, நான் ஒன்றும் சும்மா கேட்கல. இப்போ உன் வயல் என்ன விலைக்கு போகுமோ அந்த விலையை விட 2 மடங்கு அதிகமாக தரேன். வயலை கொடுத்துடு. இங்கே பாரு கோவிந்து, நான் என் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேன். வயலெல்லாம் விற்க முடியாது. இங்கே பாரு ராமையா, உன்னோட நல்லதுக்கு தானே நான் சொல்கிறேன். நீ எனக்கு நல்லதுன்னு நினைக்கல. உன்னோட வியாபாரத்துக்காக வயலை வாங்க பார்க்குற. இங்கே பாரு ராமையா, இப்படி பேசுறது சரியில்லை. சரி, உன் பேச்சு எனக்கு பிடிக்கல. நான் கிளம்புறேன். லக்ஷ்மி, அவன் போயிட்டான் பாரு. நாம நேர்மையா இருக்கோங்க. அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பான். ஆனா இந்த பக்கம் கோவிந்தன் இந்த விஷயத்த பத்தி கிராம தலைவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைச்சான். ஐயா, அந்த ராமையா எனக்கு அநியாயம் பண்ணிட்டான். என்ன அநியாயம்? என்ன நடந்துச்சு? ராமையாவும் நீயும் நல்ல நண்பர்கள் தானே? ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒரு பழைய பத்திரம் இருக்கு. ராமையாவோட வயல் சம்மந்தப்பட்டது. அந்த வயல் எனக்கு சொந்தமானது. ஆனால் ராமையா வச்சுக்கிட்டு இருக்கான். என்னது? என்ன பேசிக்கிட்டு இருக்க? ராமையாவோட தாத்தா காலத்து வயல் அது. அந்த பத்திரம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதுவும் எங்கள் தாத்தா காலத்து பத்திரம்தான். இப்போ தான் எனக்கு கிடைச்சது. நான் ராமையா கிட்ட கொண்டு போய் காட்டினேன். ஆனால் அவன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். சரி,
நீ நாளைக்கு அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வா. ராமையாவை வர சொல்கிறேன், பேசி தீர்த்துக்கலாம். ராமையா, கோவிந்து இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்தான். உன்னோட வயல் சம்பந்தப்பட்ட பத்திரத்தை என்கிட்ட காட்டுனா. என்னது, என்னோட வயல் சம்பந்தப்பட்ட பத்திரமா? அது ஏன் வயல்? அந்த பத்திரம் என்கிட்ட தானே இருக்கும். சரி, நாளைக்கு நீ அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. கோவிந்து கிட்ட நான் பேசுறேன். அடுத்த நாள் காலையில ராமையா கோவிந்த 2 பேருமே ஊர் தலைவரோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ ஊர் தலைவரோட வீட்டுக்கு வெளியில நிறைய பேர் நின்னுக்கிட்டு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே தலைவரோட வீட்டுக்குள்ள போனாங்க. உட்காருங்க. கோவிந்து, உன்னோட பத்திரத்தை காட்டு. கோவிந்த பத்திரத்தை தலைவர்கிட்ட கொடுத்தான். என்ன இது? இது ரொம்ப பழைய பத்திரமா இருக்கு. இது பொய்யான பத்திரம்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல, இதுதான் உண்மையான பத்திரம். இது எங்க தாத்தா காலத்து பத்திரம். சரி ராமையா, உன் பத்திரத்தை கொடு. ராமையா அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பத்திரமும் பழைய பத்திரம் தான். ஆனா அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது. தலைவர் ஐயா, இது எங்க தாத்தாவுக்கு சொந்தமான வயல். இப்ப எனக்கு சொந்தம். கோவிந்து, இங்க பாரு. இந்த பத்திரத்துல ராமையாவோட தாத்தா பேரு இருக்கு. உன் பத்திரத்திலையும் ஒரு பேரு இருக்கு. ஆனா அது உங்க தாத்தா பேர் இல்ல. அது எங்க தாத்தாவோட வயல் தான். இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் இந்த ஊரோட தலைவர். இந்த ஊர்ல நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இந்த வயல் உனக்கு சொந்தம் இல்ல. நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு பெரிய வியாபாரி, ஊர்லயே பணக்காரன். நீங்க என்ன மதிக்கணும். நீ வியாபாரியா இருக்கலாம், ஆனா நீ உண்மைய சொல்லணும். இப்ப நீ சொல்றது பொய். நான் ஒன்றும் பொய் சொல்லல. அந்த வயல் எனக்கு வேணும், அவ்வளவுதான். நீ இந்த வயலுக்காகத்தான் இவ்வளோ பொய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா போயிடு, அப்புறமா இதை பத்தி பேசலாம். கோவிந்த எழுந்திருச்சு அங்கிருந்து போயிட்டான். ஐயா, நான் சொல்றது உண்மைதான். ஆனா அதை கோவிந்து கேட்க மாட்டேங்கிறான். ராமையா, நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ தப்பு பண்ண மாட்டேனும் தெரியும். லக்ஷ்மி, இப்ப நாம என்ன பண்றது? அதான் நம்ம தலைவர் இருக்காரு இல்லங்க, அவரு நமக்கு உதவி செய்வாருங்க. தலைவர் கிராமத்து ஜனங்க கிட்ட பேசினாரு. எல்லாரும் கேளுங்க. ராமையா ஒரு நேர்மையான ஆளு. கோவிந்த வயலுக்கு ஆசைப்பட்டு ஏதேதோ பண்றான். நாம ராமையாவுக்கு துணையா இருக்கணும். நாங்க எப்பவும் நியாயத்தை பக்கம் தாங்க ஐயா நிப்போம். ராமையாவுக்கே துணையா இருக்கோம். அடுத்த நாள் காலையில ராமையா அப்புறம் ஊர் தலைவரை பாக்குறதுக்காக கோவிந்த வந்தான். தலைவரே, எதுக்காக எனக்கு நீங்க அநியாயம் பண்றீங்க? நான் ஒன்றும் அநியாயம் பண்ணல. நியாயத்தை பக்கம்தான் நிக்கிறேன். நீ தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பணம் கொடுக்கறேன்னு தானே சொல்றேன், ஏமாத்தலையே. பணத்தை விட இங்க நேர்மை ரொம்ப முக்கியங்க. இங்க பாரு கோவிந்து, நீ பொய் தான் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இப்பவாவது உண்மையை சொல்லு. நான் உண்மையை சொல்ல முடியாது, ஆனா நான் பொய்யும் சொல்லல. சரி, அப்ப நீ போ. இதை பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஐயா, இப்ப நான் என்ன பண்ணணுங்க? ராமையா, உன்கிட்ட உண்மை இருக்கு. நான் உனக்கு துணையா இருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா 2 பேரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துவீங்க? இதுக்கு நான் பழி வாங்குவேன். இங்க பாரு கோவிந்து, ராமையாவும் நானும் சேர்ந்து இந்த வயல் விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு அது? இது ராமையாவோட வயல் தான். நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னோட வயல்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, இந்த வயல் எனக்கு சொந்தமானது. இங்க பாரு கோவிந்து, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயே இந்த ஊரை விட்டு போயிடு, இல்லைன்னா ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு போக வேண்டியது இருக்கும். அதை கேட்டு கோவிந்த பயந்து ஓடியே போயிட்டான். லக்ஷ்மி, அந்த கோவிந்தன் ஊரை விட்டு ஓடிட்டான். நாம நேர்மையா இருந்ததுனால வெற்றி நமக்கு தாங்க. ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. என் வயலை காப்பாத்தி கொடுத்தீங்க. ராமையா, நீ நேர்மையா இருக்க. உன் நேர்மைக்கு கிடைச்ச நியாயம் இது. அப்படி ராமையா லக்ஷ்மி 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அன்னிலிருந்து கோவிந்த திரும்பி வரவே இல்லை. அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ராமையாவோட நேர்மையை பத்தி ரொம்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் நேர்மையா வாழ்ந்தா கடவுளும் அவனுக்கு துணையா இருப்பாரு, கூட இருக்கிறவங்களும் துணையா இருப்பாங்க. ராமையாவுடைய நேர்மை, கோவிந்தனுடைய பண ஆசை, இந்த 2த்துல நீங்க எதை மதிப்பீங்க? வாழ்க்கையில நேர்மையா வாழ்றது கஷ்டம் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா?